தற்போது இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜய் வழக்கம் போல திமுக குறித்த பல விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு. குறிப்பாக இந்த எஸ்ஓபி மூலமாக மக்களை போய் சந்திக்கக்கூடிய விஷயத்தை திமுக தடுக்குது என்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. மக்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் யாராவது ஒரு இறந்து போறாங்க, 41 பேர் இறந்து போறாங்க. அதற்கு வருத்தமோ ஒரு பொறுப்போ ஏற்றுக்கொள்ளாத திரு விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக, நீதிமன்றம் சொல்லுது இதுக்கு ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு சொல்லி, அந்த வழிமுறையை பின்பற்றினால் கூட்டம் என்ன மக்களை சந்திக்க விட மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்றாரு. இது புரியல. ஒரு மாசத்துல ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வருவாரு, அன்னைக்கே எல்லாத்தையும் பார்த்துணும்னு ஆசைப்படுறாரா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்று இவருக்கு தெரியாதா? இல்ல இப்போ இது பண்ண மாட்டாங்கன்னா டெய்லி போய் பாருங்க. வாரத்துல ஒரே நாள் மட்டும் ஏன் வெளியில வரீங்க? மாசத்துல ஒரே நாள் மட்டும் ஏன் வெளியில வரீங்க? டெய்லி எல்லாரையும் போய் பாருங்க. ஒவ்வொரு ஊரா போங்க டெய்லி. யார் உங்களை தடுக்கிறா? அதற்கு யாராவது ஒரு இது இருக்கா? தடுப்பு இருக்கிறதா? வீட்டை விட்டு வெளியில வராம எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இது ஒரு பேராசை. இவருக்கு அரசியலும் புரியவில்லை, மக்களுடைய பாதுகாப்பு மேல அக்கறையும் இல்லை. இப்படிப்பட்டவர் என்ன அரசியல் கட்சியை நடத்தி என்னத்தை செய்ய போகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. திரு சரவணன், டெல்டா காரன் என்று போலியாக தெரிவிக்கிறார் என்ற அந்த விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் விஜய். என்னங்க இதுல என்னங்க போலி? அந்த ஊர்ல இருந்து பிறந்து வர்றவர்கள் நாங்க டெல்டாக்காரர்கள், நாங்க இந்த இதுல இருந்து வரோம்னா இதுல என்ன போலி இருக்க முடியும்? பாவமாக இருக்கிறது. அவருக்கு பாவம் யாரு எழுதி கொடுக்குறா இதெல்லாம்னு தெரியல, இல்ல அவரே எழுதுறாரான்னு தெரியல. ரெண்டும் மோசம். அவரே எழுதுறாருன்னா அது அதை விட கொடுமை. இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, இப்படி எழுதி கொடுக்குறாங்கன்னா இப்படி எழுதி கொடுக்குறவங்கள ஏன் இன்னும் வச்சிருக்கிறாங்க? அதாவது அவங்க பேச்சு, குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச், கண்டென்ட் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி குறித்து விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த தரம் இன்னும் உயரவே இல்லை. இன்னும் எவ்வளவு நாளுங்க பஞ்சு டயலாக் மட்டும் பேசிட்டு இருக்க போறாரு? மக்களுக்கு தேவை என்ன செய்ய போறீங்க? ஆட்சிக்கு வந்தால் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? நாங்கள் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே கொடுப்போம் அப்படின்றாங்க. சர்ச்சையில இருந்ததானங்க ஆப்பையில வரும். உங்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவுடைய தலைவரையும் திட்டுவது மட்டும்தான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் ஓட்டுக்களை அறுவடை செய்யுமா என்றால் கிடையாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த அரசியல் அறிவு பெற்றவர்கள். 1949 திமுக தொடங்கி மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்து இது எங்கள் கொள்கை, திராவிட கொள்கைன்னு சொல்லி இந்திய திணிப்பு எதிர்ப்பிற்காக போராடிய பிறகுதான் திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடிகிறது. சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு திமுகவை தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு பேசினா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன வேடிக்கை இது? ஏன் இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய இதை ஏன் இப்படி குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்றுதான் நமக்கு புரியல. நன்றி திரு சரவணன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.